ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இருப்பார். அவருக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். அண்ட் அவர் கொஞ்ச நாள் இறக்க போகிறாங்கன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பார். தன்னோட 20 வயசு பையனுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பாரு. அதனால அந்த பையனை கூப்பிட்டு, ஒரு பழைய கார் இருக்கும் அவர்கிட்ட, அந்த காரை எடுத்துக்கோப்பா, நீ நேராக ஸ்கிராப் டீலர்கிட்ட போ, அதோட வேல்யூ என்னன்னு கேளு அப்படின்வாரு. இந்த பையனும் அந்த வண்டியை எடுத்துட்டு ஸ்கிராப் டீலர்கிட்ட போனா, நான் இந்த பிளாஸ்டிக் பொருள் அப்புறம் இந்த டயர் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், வெறும் இந்த மெட்டலுக்கு மட்டும் நான் ஒரு வே பண்ணி சொன்னா ஒரு 50,000 வரும் சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்ப போய் அப்பாட்ட சொல்லுவான். அப்போ அப்பா சொல்வார், சரிப்பா, நாளைக்கு நம்ம ஊர்லேயே ரொம்ப பெரிய ஒரு செகண்ட் ஹேண்ட் டீலர் கடை இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்வார். அடுத்த நாள் அந்த பையன் கொண்டு போகும்போது இந்த காரெல்லாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு, இதை செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நான் பல மாத கணக்கில் என்னோட கராஜில் வச்சு தான் நான் செல் பண்ணணும், பட் ஐ வில் மேக் ஐ திங்க் ஒரு 6-7 lakhs அவுட் ஆஃப் திஸ், எனக்கு ப்ராஃபிட் போக உங்களுக்கு நான் ஒரு 4 lakhs தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போய் அப்பா கிட்ட சொல்வார். அப்பா சொல்வார், சரி, நாளைக்கு லாஸ்ட் அட்டம், நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து சிட்டி கொண்டு போ, அங்கே ஒரு ஆன்டிக் டீலர் இருக்காங்க, அந்த டீலர்கிட்ட நான் இந்த கார் அமிச்சேன்னு சொல்லு, அவர் என்ன வேல்யூ பண்ணுறாரு அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி பையன் எடுத்துகிட்டு போவான். அந்த ஆன்டிக் டீலர் பார்த்த உடனே, ஓ மை காட், இது 1972 பிளைமவுத் வண்டி, இது கிடைக்கவே கிடைக்காது, அதுவும் எவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது, இதுக்கு இன்டர்நேஷ்னல் பையர்ஸ் வருவாங்க, கண்டிப்பாக இது நான் 1 crore வாங்கிக்கிறேன், எனக்கு உடனே கொடுங்க அப்படின்னு சொல்வார். இந்த பையனுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்காது. என்னப்பா இது, 50,000 1 crore சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்சுட்டே தான் போக சொன்னீங்களான்னு பையன் ஆசையாக கேட்பான். உன்னோட வேல்யூ நீ எங்கே இருக்கேங்கிறத பொறுத்து. இது ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு கார், ஆனால் நீ அதை ஸ்கிராப் டீலர்கிட்ட கொண்டு போனீனாக்கா உனக்கு அவ்வளோதான் கிடைக்கும். அந்த மாதிரி உன்னோட வேல்யூ உனக்கு தெரியணும்னா, வேல்யூ தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட நீ இருக்கணும், உன்னை சுற்றியும் உன்னோட வேல்யூ தெரிஞ்சவங்கள வச்சிருக்கணும். இல்லைனா உன்னோட கான்ஃபிடென்ஸை, உன்னோட வேர்த்தையே டவுட் பண்ணுற மாதிரி வச்சிருவாங்க. உன்னோட வாழ்க்கை ரொம்ப பாழாயிடும். நான் இல்லாத போது நீ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, நீ நல்ல பெரிய ஆளாக வருவ நீ அப்படின்னு அந்த அப்பா ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் லெசனை அந்த பையனுக்கு உணர்த்துவாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் நீங்கள் உணர்றீங்களா?